ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். பிக் பாஸ்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்திருக்கு. அதை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி தான் ஒரு டீகோட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் ஒரு 3 கெஸ்ட் எக்ஸ்ட்ரா வந்துக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தீங்களா? பிரஜன், அமித் பார்கவ், கலை இவங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துக்கிற மாதிரி இருக்கேன். சரி, ஓகே. இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க? ஒன்னும் கிழிக்க போறது இல்ல. அதுவும் அமித் பார்கவ், பிரஜனாவது அப்பப்ப சீனை போட்டு நிற்பாப்ல. அமித் பார்கவுக்கு துணையான ஆள் யாரும் இல்ல. அவருக்கு துணையான ஆளு வினோத், பார்வதி, கம்ருதீன் இவங்க 3 பேருமே வெளியே போயிட்டாங்க. கலைக்கு சொல்லவே தேவையில்லை. திவாகர் இருக்காப்ல. கலை வந்து எந்த இடத்துல எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரி ஜிக் அடிக்கிற ஆளு. அவரு பழக தெரிஞ்ச ஆள். எந்த இடத்துல யாருக்கு ஜிக் அடிச்சாக்கா நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போவோமோ அதுக்கேற்ற மாதிரி ஜிக் அடிச்சுட்டு போவாப்ல. வெளியே வந்து பிரஜனோட சேர்ந்து அவர் பேட்டி கொடுத்ததெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. பார்வதிக்கும் சரி கமருதீனுக்கும் சரி எவ்வளவு எதிர்ப்பா பேசியிருப்பாருன்ட்டு. சாண்ட்ராவை வந்து அவ்வளோ தூக்கி வச்சு பேசியிருப்பாரு. தெரியல இவரெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. பிரஜனாவது அவர் ஒய்ஃபுக்கோசம் சப்போர்ட் பண்ணி பேசுறாப்ல. இவரு கரெக்டா இருக்குது தப்பா இருக்குது, எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னாவது பேசியிருக்கலாம். சரி, ஓகே, இதை விடுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோல எல்லாருக்கும் டாஸ்க் கொடுக்குறாங்க. பவுல்ல பேப்பர், அந்த பேப்பர்ல இருக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் யார் யாரு என்ன நடந்தது, உங்களுக்கு எதுலாம் வந்து பிடிச்சது, இந்த வீட்டில் ஒத்த கருத்துடையவங்க யாரு இப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க. எல்லாரும் பதில் சொல்றாங்க அதுக்கேற்ற மாதிரி. துஷார் கூட வந்துட்டுக்கிறாருங்க. ப்ரோமோல லாஸ்ட்ல காமிக்கிறாங்க. நான் முதல்ல காமிச்சது இவங்க 3 பேர் தான் காமிச்சாங்க. ஸோ இவங்க 3 பேர் தான் வந்தாங்கன்னு நினைச்சாங்க. துஷாரும் வந்துட்டுக்கிறாப்புல. அரோராவுடைய காதல் மன்னன் வந்துட்டுக்கிறாப்புல. இவங்க 2 பேர் அலப்போற எப்படி இருக்கும் போது தெரியலையே. இந்த வாரம் ஃபுல்லா நம்ம இந்த கருமத்தெல்லாம் பார்த்துன்னு உக்காந்து இருக்கணுமா நம்ம? ஐயோ, ஏற்கனவே 2 வாரமா இவன் சபரியும் விக்ரமும் அரோராவும் போட்ட கூத்து கேவலமா இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் துஷாரு துஷாரு துஷாரு. இவங்க துஷார் பத்தி பேசுறதும் அந்த அம்மா வெக்க போடுறதும் கேவலத்தின் உச்சகட்டமா இருந்தது. இது துஷார் பத்தி பேசினா நம்மளுக்கு வெளியே ஓட்டு வீதுன்னு நினைச்சிங்கன்னா அந்த அம்மா துஷார் பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. துஷார் பத்தி பேசினா நம்மளுக்கு நெகட்டிவா ஆகிற மாதிரி இருந்திருந்தாக்கா அந்த மாதிரி துஷார் பத்தி பேசியிருப்பாங்களா? துஷார் பத்தி பேசுறதுனால தான் நம்ம வந்து வெளியே இருக்கிற ஓட்டுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிட்டே வந்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு கேல்குலேஷனு. இனிமேல் இந்த துஷார் அரோரா ஒரு கர்மாந்திர காட்சியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகிறோம் போலுக்குது. அதுலயும் இந்த விக்ரம் சபரி எல்லாம் சும்மாவே இருக்க மாட்டேன்றாங்க. எப்ப பார்த்தாலும் துஷார் துஷார்னு அரோரா கிட்ட சொல்லி அரோராவுக்கு வந்து வெக்க வைக்கிறாங்க. அந்த அம்மா வைக்கப்படுற கர்மாந்திர காட்சியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கு. மக்களே, நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல மக்களே. இந்த கொசு தொல்லைய வெளியே அமிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். நேற்று வந்து 2 பேரும் வெளியே அமிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் மக்களே. 3 பேர் தான் ஃபைனலிஸ்ட்னு சொல்லி கொண்டு போயிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். இந்த கர்மாந்திர காட்சியெல்லாம் இதுக்கு மேல பார்க்கணுமா? டே அப்பா பிக் பாஸ், அடுத்த ப்ரோமோ அவங்க 2 பேருனுடைய பார்க்குற மாதிரிலாம் போட்டுறாது. அவங்க 2 பேர் பேசுகிற மாதிரிலாம் ப்ரோமோவா போட்டுறாதுராப்பா. அவங்க காலில் கூட விழுறேன். ஸோ மக்கள், இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ டீட்டெயில்ஸ். அடுத்த ப்ரோமோ அடுத்த லைவ்ல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.